டிஃபரெண்டா Q1 Q2 4 அதே மாதிரி தெரியும். இப்ப சரி இது தெரியும் தானே இதுல டிரெக்ஷன் அதெல்லாம் ஓகே தானே யூனிட் வெக்டர் எப்படி இங்க இதுதான் இது இது R1 இது R2 இது R2 எடுக்கிறேன் இது F2 F2 F1 F21 என்றது இந்த புள்ளி 2ல உள்ள அதாவது என்ன சொல்றது இந்த ஏட்டம் Q2ல வந்து Q1 சார்பா வந்து உணரப்படுற விசை வந்து Q1 into Q2 4π வர்க்கம். அந்த டிரெக்ஷன் எப்படி குறிக்கிறோம்டா இப்ப இப்ப எங்க சொல்றது இந்த டிரெக்ஷன் தானே இங்க இங்க இருந்து இங்க அதாவது இந்த டிரெக்ஷன் அப்ப R2 minus R1 அதுக்குள்ள அதுல நோம்பு வரும் R2 minus R1 அதான் உங்களுக்கு வெக்டர் ஃபார்ம் வந்து கீழே ஆர்கனம் ஆர் என்று குறிச்சிருப்பாங்க. அது இது நீங்கள் யூனிட் வெக்டர் குறிச்சிருந்தீங்கன்னா இந்த ஆர்கனம் போட தேவையில்லை ஆர் வர்க்கம் என்று போட்டாலே சரி. இது இந்த பெருமானங்கள் நீங்க பார்த்து தான் வச்சிருக்கோம் சும்மா பாடமாக்கி வச்சிருந்தா நல்லா பாடம் சரி கால்குலேட்டர் இருக்குமா அப்ப பிரச்சனை இல்லை. அடுத்த இப்ப என்ன சொல்றது ஒரு இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன சொல்றாங்கடா இப்ப அதாவது ஒரு பிளஸ் ஒரு யூனிட் யூனிட் 1 அதாவது ஒரு அலகு ஏற்றத்துக்கு வந்து மற்ற அதுல வங்காள கணக்கு ஏற்றங்கள் இருக்கு தானே அந்த ஏற்றங்களுக்கு இதுல வந்து கன்சிடர் பண்ற ஏற்றம் வந்து ஒரே ஒரு வன்குழு ஏற்றம் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது சொல்லியிருப்பாங்க டியூ டு சிங்கிள் சார்ஜ் பார்ட்டிகல் அந்த கியூன்றது இது வந்து உண்டு இந்த இங்கால இருக்கிற கணக்கு இது காரணமா இங்க இது ஏற்படும். அதாவது அது எப்படின்னா இதை உழைக்கிற திசைக்கு இப்படித்தான் குறிப்போம். அதாவது ரெண்டு டிரெக்ஷனுக்கும் இப்படிதான் குறிப்போம். அதுக்கு வந்து என்ன சமன்பாடுண்டா அதே தான் கீழே அந்த நாங்கள் முதல் எஃப்க்கு வந்து Q1 Q2 போடுவோம். இங்க வந்து ஒரு ஏற்றத்தை போட தேவையில்லை அதுக்கு பதிலாக ஒன்று தான். ஸோ Q1 அதாவது இப்போ இருக்கின்ற இது Q1 கீழே எழுதியிருக்கேன் அது 10 வயசு இருக்கு. Q1 Q2 Q3 இப்படி கணக்கு ஏற்றங்கள் இருக்கு. இதுல உள்ள இதுல ஏற்படுற ஈயகிறான். அப்ப இந்த இதால ஒரு E1 அதை நான் E1 குறிக்கிறேன். இதால E2 இதால E3 அப்படி வரும் கணக்கு தான் வரப்போகுது. அப்ப நான் முதல்ல E1 கோவை என்ன எழுதுவீங்க E1 வந்து இந்த Q1 சார்பா தானே பாக்குறோம். அப்ப Q1 into 4π R வர்க்கம் into யூனிட் வெக்டர் இது இந்த டிரெக்ஷன்ல இருக்கிற ஒரு யூனிட் வெக்டரை போடுவீங்க. அதாவது எப்படி இருக்கணும் அந்த வெக்டர் யூனிட் வெக்டர் டிரெக்ஷன் வந்து இந்த திசையில இருக்கிற மாதிரி ஒரு யூனிட் வெக்டரை வந்து போடுவீங்க. அது நான் IR அதாவது ஆர் டிரெக்ஷன் இந்த டிரெக்ஷன்ல உள்ள இதை குறிக்கிறேன். அப்ப நீங்கள் இதுல காண என்ன என்றது இந்த எல்லா விஷயத்தையும் கூட தோதனை E1 E2 E3 இப்படி எல்லாத்தையும் கூட தானே இருக்கும். அப்ப இங்க பாருங்க இதுல வந்து எது மாறப்போகுது இந்த ஏற்றம் மாறப்போகுது இந்த ஆர் மாறப்போகுது இந்த 4πε0 ஒரு மாறலையா அப்ப வெளியே எடுக்கலாம் 4πε0 சிக்மா QI ஐ சார்பா RI வர்க்கம் இன்டு IR. அதாவது என்ன ஒவ்வொரு சார்ஜும் அதுக்குள்ள டிரெக்ட் அது என்ன சொல்றது அதோட லென்த் எவ்வளவு தூரத்துல இருக்குது இன்டு அந்த டிரெக்ஷன் யூனிட் வெக்டரா இருக்கும். அந்த டிரெக்ஷன் வெக்டர் மெயினா போடணும் யூனிட் வெக்டரா போடணும். இல்லாட்டி நீங்கள் நார்மலா வெக்டரை போட்டீங்கன்னா யாருக்கான முடியாது. ஏன்னா நார்மலா இப்ப இங்க இருந்து 2 புள்ளிண்டா இதுல நான் தூரம் R எடுத்தேன்டா இது R1 R2 R2 minus R1 என்ன இருக்கும் ஆறா தானே இருக்கும். சரிதானே அதுதான் இதை சொல்லியிருக்காங்க. அடுத்த இப்ப இப்ப இப்படி வந்து நீங்கள் ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு கேட்டாண்டா நீங்க கணக்க புள்ளிய வச்சு எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு கூட்டி கொண்டிருக்கல தானே அதை டிஃபைன் பண்றதுக்கு தான் அவன் 2 கணிதங்கள் கொண்டு வரான். ஒன்று வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் டென்சிட்டி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. எலக்ட்ரிக் சார்ஜ் டென்சிட்டினா வேற ஒன்றுமே இல்லை மொத்த அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒளியும் எடுத்தா ஒளியும் ஏரியான்னு எடுத்தீங்கன்னா ஏரியா இல்லாட்டி நீங்க லைனா எடுத்தீங்கன்னா ஒரு நீளம். அப்ப அது என்ன நீங்கள் அதுல உள்ள மொத்த ஏற்றத்துக்கு அதுல நீங்க என்ன ஒளியும்னா ஒளியும் போடுவீங்க. நாங்க கீழே வீடியோ வைப்போம். இது நாங்க ஒளிமுக்கு நான் காண்றது ஒளியும் ஜோதிச்சு ஒளியும் சார்ஜ் டென்சிட்டி தான் இது வந்து ஒளியும் கீழே தான்
இதுல சேர்த்தே சொல்றேன். வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி என்னது என்னன்னா நீங்கள் மொத்த ஏற்றம் இந்த கியூவி, அதே மாதிரி சர்ஃபஸ் டான்ஸ்ன்றது அந்த சர்ஃபஸ்ல உள்ள மொத்த ஏற்றம் என்று அதுல சர்ஃபஸ்ல பரப்பா இருக்கு, மேயா இருக்கு. இது வந்து நீளம் என்றது லீனியர் சார்ஜ் டென்சிட்டி என்றது மொத்த ஏற்றம் என்று அதுல இதா எல்லாம் இருக்கு. அதான் இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த இப்ப அவன் வந்து ஈக்கும் ஒரு தொடர்பு எடுக்க போறான். எப்படின்னா உங்களுக்கு தெரியும், இப்ப நாங்க என்ன பார்த்துனாங்க, கியூ கியூ வந்து இது வந்து என்ன சார்ஜ் டென்சிட்டி. இது இங்கு நீங்க ஒளியும் அதை போடுவீங்க. இப்ப நான் ஒளியும் செஞ்சு காட்டுறேன், மற்றதுக்கு நீங்க பார்ப்பீங்க. அப்ப டெல்டா கியூன்றது நான் என்னதை போடலாம், இதுல வின்றது மாற போறது இல்லை. இதுதான் இப்ப என்ன சொல்றது, ஒவ்வொரு ஒரு சார்ஜுக்கு ஏற்ற மாதிரி இந்த டெல்டா கியூ மாறுற மாதிரி எடுப்பாங்க. டெல்டா கியூ வந்து இல்ல சரி டெல்டா கியூ மாறாது, இந்த டெல்டா வி தான். வி மாற மாற என்ன சொல்றது, சார்ஜ் டென்சிட்டின்றது உண்மையாவே என்னது, அது நீங்கள் இப்ப எப்படி ஒரு பெரிய பரப்பு கண்டான்னா சின்ன பரப்பு கண்டான்னா என்ன சொல்றது, அந்த பரப்பால பிரிக்கும் போது ஒரு சிங்கிளுக்கு தான் வரப்போகுது. எப்படின்னா 1 மீட்டர் அந்த பெர் மீட்டருக்கு தான் வரப்போகுது. ஸோ ஒரு கேஸ் இல்லை. அப்ப இது மாறாது. எது மாறும், இந்த பியோட அதுல உள்ள சார்ஜ் தான் மாறிக்கொண்டு இருக்கும். அப்ப என்னண்டு அழிச்சு படுத்து அதுலயே நாங்களுக்கு அந்த டெல்டா கியூ டென்ஸ் டு நோட் போடுறோம். எதுடா டெல்டா வி டென்ஸ் டு நோட், டெல்டா எஸ் டென்ஸ் டு நோட் ஏன் அந்த லிமிட் போட்டோம். வைடா. ஓகே. அப்ப கியூ வந்து மொத்த ஏற்றதங்கு சரியா. அப்ப இது எது மாறப்போகுது, டி கியூங்க டிவி இதான் மாறப்போகுது. அப்ப டெல்டா கியூ டி கியூக்கு என்ன, டி கியூ சமன் கியூ வி இன்டூ டிவி. கியூவி ஆனது வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி, அது ஓகே தானே. இப்ப உங்களுக்கு ஈக்கு உங்களுக்கு கோவை தெரியும் என்ன, கியூ இங்கு 4πε0 r². நான் மட்டு ஈக்கே சொல்றேன், இது மட்டு ஈ தான். ஏண்டா நான் டிரெக்ஷனை பத்தி கேட்கறது தேவை தானே, டிரெக்ஷனை பத்தி கேட்காடி இது மட்டும் தான் வரும். மற்றது யூனிட் டிரெக்ஷன், யூனிட் வெக்டர் உண்டு. அப்ப சரியா. இப்ப டி டெல்டா சிறிய இடத்துக்கு என்னவா இருக்கும், இதுல இதெல்லாம் மாறுமா, இதுதானே மாறப்போகுது. இப்ப என்ன சிம்பிள் டெல்டா எதுடா டிடி. இப்ப சின்ன இப்ப இது எதோட மாற போகுது, லீனியரா. இது கியூ மாற தானே மாறும், வேண்டாம் அது சார்பா எடுக்க போறோம். அதனால டி கியூவிங்கு 4πε0 r இருக்கும். இப்ப உங்களுக்கு எது இந்த சமன்பாடை கொண்டு வந்து போடுவீங்க. அப்ப என்ன இதெல்லாமே இதுக்குத்தான் சரியா. மட்டுன்றது வெறும் வெக்டர் சரி என்ன சொல்றது, மேக்னிடியூட் மட்டும் போட்டாட்டி எல்லாமே தரும், மேக்னிடியூட் தரும், ஆங்கிளும் தரும். அப்ப இது வந்து என்ன எழுதலாம், QV இன்டூ டிவி இங்கு 4πε0 r இருக்கும். இப்ப உங்களுக்கு ஒரு டோட்டல், இப்ப இது வந்து ஒரு சின்ன வால்யூமுக்கு இப்ப உங்களுக்கு ஒரு வால்யூம் சைஸ் தந்தாண்டா அதுக்கேற்ற மாதிரி தொகையிட்டா சரி தானே. வால்யூம் சைஸ் தந்தாண்டா இப்ப என்ன டி எப்படி தொகையிட போறீங்க, டி இதை வந்து நான் வெக்டர் ஃபார்முலா எழுத சொல்லல. வெக்டர் ஃபார்முலான்றது ஒன்றுமே இல்லை. இதுல வந்து நீங்கள் அதில் யூனிட் அதை டிரெக்ஷன் பிரிக்க, யூனிட் வெக்டர்னா கீழே இது மட்டால பிரிக்க தேவையில்லை, நார்மல் டிரெக்ஷனை மட்டும் போட்டீங்கன்னா இதுல ஆர்கான மட்டும் போடுவீங்க சரிதானே. அதான் நீங்க எங்க அவன் ஆர்கான மட்டும் போடல, யூனிட் வெக்டரால இருக்கிறான் சரியா. இப்ப தொகையிடும் போது உங்களுக்கு தெரியும் என்ன, மொத்த ஃபீல்ட் தான் வரப்போகுது, மொத்த எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதாவது இந்த வால்யூம்ல உள்ள மொத்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் வரப்போகுது என்று. இங்க வந்து கியூவி இங்க 4πε0 என்ன ஒரு மாறிலி இன்டு r², இங்க டிவி, அங்கே ஐஆர்ன்றது யூனிட் டிரெக்ஷன், அது அப்படி போட்டீங்கன்னா சரி. இது வந்து வால்யூமுக்கு. இதே மாதிரி நீங்க என்னதுக்கு எடுக்கலாம், அப்படி ஒவ்வொன்றுக்கும் சர்ஃபேஸுக்கும் எடுக்கலாம், இதுக்கும் எடுக்கலாம். ஆக அந்த இதுகள்லாம் மாறும். சும்மா எடுத்து காட்டியிருக்கான். இப்ப இதுல வந்து எக்ஸாம்பிள் இருந்தது எப்படின்னா, எக்ஸாம்பிள் இன்ஃபைனிட்ல இருந்து மேல உள்ள இது கேட்டானுங்க. இப்ப முதலாவது என்ன தரணும்டா, ஒரு இதுல வந்து QL, அதாவது இது வந்து மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வர, அதாவது இன்ஃபினிட் லென்த் உள்ள ஒரு வயர். அதுல வந்து அவங்க கேட்டது இந்த புள்ளி ஒரு P எடுக்கிறேன், இந்த புள்ளியில உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதாவது என்ன கேட்டவன்
இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை காணணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் காட்டுறதுக்கு இப்ப நான் ஒரு என்ன சொல்றது, இந்த உயரம் தந்தவன் ஏ இல்லை ஏதோ ஏதாவது ஒண்ணு தந்தவன் வைங்க ஏ. இப்ப நான் ஒரு சின்ன தூரம் எடுக்கிறேன், இந்த இந்த சின்ன துணியை எடுக்கிறேன், இது தூரம் எக்ஸ் என்று வைக்கிறேன். இதுல இது வந்து டிஎக்ஸ் சரியா. அப்ப இதுக்கும் இப்ப இந்த இந்த புள்ளியில இதுல உள்ள டிஎக்ஸ் ஒரு சின்ன துண்டால இதுல ஒரு இது தூண்டப்படும். இது ஒரு சின்ன ஒரு புள்ளி ஏற்றம் எழுதி வச்சீங்கன்னா இது எந்த டிரெக்ஷன்ல தூண்டப்படும், இந்த டிரெக்ஷன்ல ஈ தூண்டப்படும். இதை நீங்கள் இதை தீட்டான்னு வச்சீங்கன்னா இதை ரெண்டு கூற உடைக்கலாம். இது தீட்டா இல்ல, இது தீட்டா. ரெண்டாவது கூட்ட உடைக்கலாம். ஒன்று இ y டிரெக்ஷன் எக்ஸ் டிரெக்ஷன்ல உண்டு, இ y டிரெக்ஷன்ல உண்டு. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ் டிரெக்ஷனை பாத்தீங்கன்னா பூஜ்ஜியமாவே இதே தூரத்தை நான் ஒரு எக்ஸ் தூரம் எடுத்து கணிச்சனண்டா அந்த இது எங்க வரும், இப்படி வரும். அதை எதிர்த்து செய்தான் வரும். இதை நீங்கள் இண்டிகல் எடுத்து நிறுவினாலும் கடைசியா என்ன வரும்டா பூஜ்ஜியம் தான் வரும். ஆனா இப்ப நீங்க பார்க்கவே விளங்குறபடியா நீங்கள் எக்ஸ் கூற புறக்கணிக்கலாம், எக்ஸ் கூற. அப்ப நாங்கள் இ வைக்கு தான் எழுதணும். நான் முதல்ல ஈக்குரிய கோவை எழுதுறேன். ஈக்கு என்ன எழுதுவீங்க, ஒன்றுங்கு 4πε டீனி இண்டிகல் QL QL இன்டு டிஎக்ஸ். இந்த ஆர் இதுதான் எழுதுவோம், இந்த தூரம் தான் எழுதுவோம், செங்குத்து தூரம் இந்த தூரம் எழுதுவோம். அப்ப ஆர் வர்க்கம். அந்த யூனிட் டிரெக்ஷன் என்றது என்ன, இப்ப இங்க இப்போ ஈக்கு வந்து ஆர் கணத்திங்கு இது இது மற்ற மாதிரி எழுதின ஈஸி, நான் ஈக்கு எழுதாம மற்ற ஒரேடி எழுதின ஈஸி நினைக்கிறேன். ஆர் கணத்திங்கு யூனிட் டிரெக்ஷன் இல்ல இல்ல நான் ஈக்கு தான் எழுதினேன். ஈக்கு எழுதுறேன் ஓ ஆர் வர்க்கம் போட்ட ஈஸி தான் இது. நான் ஈக்கு பொதுவான கோவை எழுதும் போது டிரெக்ஷன் பார்க்கணும்ல, சரியா. ஈவை எழுதுவோம். ஈவைண்டா ஈட என்ன கூறு, ஒரு சைன் கூறு சரியா. அப்ப ஈ டு தி பவர் சைன் தீட்டா. அப்ப சைன் தீட்டாண்டா ஒன்றுங்கு 4πε L QL சைன் தீட்டா வரும் ஆர் வர்க்கம். இனி இதை பிரதிட்டீங்கண்டா -∞ to ∞. நான் இதை விடுறேன், இதை நீங்கள் அங்கே பெருக்கிற மாதிரி வச்சு இப்போ கடைசியாக வந்து போடுங்க. QLையும் வெளியே எடுத்துருக்கலாம், நான் QLையும் விடுறேன். 4πε போடுவேன். சைன் அல்ஃபாக்கு என்ன போடலாம்டா ஏங்கு ஆர். அப்ப ஏங்கில் ஆர்கணத்துக்கு என்ன போடலாம், ஆர் என்றது உங்களுக்கு தெரியும் ஏ வர்க்கம் பிளஸ் எக்ஸ் வர்க்கம். சோ இப்ப ஆர் கணத்துக்கு என்ன எழுதுவோம்டா ஏ வர்க்கம் பிளஸ் எக்ஸ் வர்க்கத்திட 3/2 இன்டு டிஎக்ஸ் சரியா. இப்ப வந்து இத வந்து என்ன பிரதிடா எக்ஸ் சமன் ஏ கோட் தீட்டா கோட் ஆல்ஃபா தீட்டா சம்திங் இதை போட்டீங்கன்னா சுருக்கலாம் எக்ஸ்ட்ரா சீட் எடுக்கிறது. சின்ன தூரம் எக்ஸ் என்றது இப்ப நேரா இருந்த கருதாம ஒரு எக்ஸ் தூரத்துல உள்ள சின்ன தூரம், ஒரு எக்ஸ் தூரம் இரண்டாவது பேர் யாரும் டவுட் பண்ணி பிடிஎஃப் அனுப்பிடுங்க. சரியா. இப்ப நாங்க பார்த்தது என்ன, கோளின் வழி எக்ஸ். இப்ப நீ எக்ஸ் இருந்தது இப்ப என்ன சொல்றது, அந்த இன்ஃபினிட் அந்த எக்ஸ் வந்து எங்கேயும் இருக்கலாம், இந்த இப்படித்தானே கோல் இருக்கு. அப்ப நீ இந்த திசையில அளந்தது அது -∞ to ∞, அது அந்த லிமிட் தானே எங்களுக்கு தெரியும். அப்ப அதுதானே எக்ஸ் அந்த தூரத்துல அளக்கும். அப்ப வை வந்து என்னென்ன QL இங்கு 4πε இன்டிகிரல் -∞ to ∞, A இங்கு
எக்ஸ் வர்க்கம் பிளஸ் ஏ வர்க்கம் 3 2 மடங்கு இன்டூ டிஎக்ஸ். இதுக்கு வந்து நீங்கள் எக்ஸுக்கு வந்து ஏ கோட் அல்ஃபான்னு போட்டா சரியான. இப்ப உங்களுக்கு தெரியும் கோட் அல்ஃபா கோட் 0 வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி, கோட் π/2 வந்து பிளஸ் இன்ஃபினிட்டி. அப்ப நீங்க அங்கே பிரதிட்டு சுருக்குவீங்க தானே, பிரதிட்டாங்க சுருக்குவீங்க தானே. சரியா, இவ்வளவுதான் இது. அது ஈக்கு கோவ எழுதினா இங்க பாரு. இப்ப இப்ப எப்படி எல்லாம் இருந்தது இந்த இந்த டிரெக்ஷன் இங்க பாரு, இங்க இருந்து இங்க டிரெக்ஷன்ல உள்ள. இப்ப இத நீ ஒரு இத வந்து நீ வையச்சு மாதிரி யோசிச்சுட்டா இது என்ன 0, x இதுல புள்ளி, இதுல புள்ளி என்ன 0, a. இப்ப இதுல யூனிட் டிரெக்ஷன் நீ எழுத இருந்தானே, இந்த டிரெக்ஷன் என்ன 0 மைனஸ் a 0, a இருந்து 0 x, x, 0 கழிப்போம். இதான் அந்த டிரெக்ஷன், இந்த டிரெக்ஷனா இருக்கு. சரிதானே? இது நீ இப்ப இது வைய திசை இல்லாடி நீ அந்த ஒரு கூட அழுத்தாலும் கடைசி எப்படி தான் வரும். இது ரெண்டுல தங்கியுள்ள மாதிரி தான் வரும். ஓகே, எழுதி காட்ட முடிச்சுட்டு இது அப்ப இ வந்து 1/4πε0 QL R வர்க்கம் இன்டு இப்படி வரும். டிரெக்ஷன் சொன்ன இப்ப அடுத்த சைடு அனுப்புவீங்களா? அடுத்தது வந்து என்ன சொல்றான்டா, அடுத்த சைடுல சொல்றேன். இன்னொரு எக்ஸாம்பிள் இன்ஃபினிட்டி ஷீட் அதையும் செய்யறதா. இப்போ இன்ஃபினிட்டி ஷீட்ண்டா, இப்போ இது ஒரு இன்ஃபினிட்டி ஷீட். அப்ப அதுல வந்து நீங்கள் என்ன இதுல ஒரு சும்மா ஒரு வட்டம் வரைகிறது. ஏனண்டா முதல் நீங்க கோலுக்கு வந்து என்ன உங்களுக்கு தெரிஞ்சது எல் தான் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. இங்க வந்து ஒரு ஏரியா தானே, ஏரியா வந்து 0 to இன்ஃபினிட்டியா இருக்கு. இப்போ ஒரு ஏரியா தானே கருதுவோம். இப்போ ஏன்டா எங்களுக்கு தெரிஞ்சது அது ஃபுல்லா ஒரு ஃபுல் சீட்டாலையும் கருதணும்னா அந்த ஏரியாட தான் தெரியும். முதல் வந்து எல்லிட்ட தெரியும். அப்ப இங்க ஏரியா கருது. அப்ப நான் இங்க ஒரு இது மாதிரி எடுக்கிறேன். இதுக்கு நேரா உள்ள இந்த புள்ளியில தான் அவன் கேட்டவன், இதுல உயரம் தந்தவன் ஏதோ ஏன்னு வைங்க. சரியா, இந்த புள்ளியில கேட்டவன். இப்ப நான் இது ஒரு சின்ன பரப்பால தானே வரப்போகுது. முதல் வந்து dx எடுத்துருப்பீங்க, அது வந்து என்ன லென்த்ல சம்பந்தப்பட்டபடி அப்படி எடுத்தீங்க. இங்க சார்ஜ் டென்சிட்டி என்னதுல சம்பந்தப்பட்டிருக்கும், QA இந்த பரப்புல தான் சம்பந்தப்பட்டிருக்கும். அப்ப நீங்க ஒரு சின்ன கீழம் எடுப்பீங்க. இந்த சின்ன கீழத்தை நான் என்னென்னு எடுக்கிறேன், ஒரு DA எடுக்கிறேன். சரியா, இப்ப உங்களுக்கு இதுண்டா இதுல தூரம் x, இந்த x வந்து என்னவா இருக்கும் 0 to இன்ஃபினிட்டி இருக்கு. அப்படின்னா என்ன எக்ஸ்ல டி எக்ஸ், இதுல வந்து dx இருக்கு. நான் இங்க ஒரு ஆங்கிள் இருக்கு, இது இங்க ஒரு ஆங்கிள் எடுக்கிறேன். எப்படி இப்படி இந்த பெருசாக காட்டுறேன். இங்க இருந்து இதான் அந்த பரப்புண்டு வைங்க. இது எக்ஸ், இவ்வளவு எக்ஸ், அப்ப இவ்வளவு டிஎக்ஸ். எப்படி அந்த ஆரையின் வழியை விட்டத்தின் வழியா எடுக்கிறேன். இந்த கோணம் இப்ப இங்க எடுத்தது ஒரு தூரம் போயிருக்கு. இந்த இது காண்றதுக்கு ஒரு அல்பா எடுக்கிறேன். அல்பா எடுத்தா இந்த ஆரச்சரியை நாங்க என்ன எழுதலாம், சின்ன கோணம் என்றபடியா எக்ஸ் இன்டு டி அல்பா எழுதலாம். ஓகே, ஏன்னா நான் இப்ப இந்த ஏரியா தான் பெருக்க போறேன். ஏரியாவை காண்றதுக்காக என்னடா என்னன்னு சொல்லு வணங்கிட்டு. சரியா, அப்ப இந்த ஏரியா என்ன எழுதுவீங்க, எக்ஸ் இன்டு இந்த 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 நீளம் என்ன படிச்சிருப்பீங்கல்ல. இப்படி இருந்திருந்தா இந்த நீளம் எக்ஸ் இன்டு அல்பான்னு எழுதலாம். அந்த சின்னனா இருந்தா, சின்ன ஆரச்சரியா இருந்தா எழுதலாம். தெரியுதானே, தெரியாத மாதிரி பாக்குறாரு. சரியா, எக்ஸ் இன்டு அல்பா இன்டு டிஎக்ஸ், இதான் இந்த ஏயா இருக்கு.
இல்லையா எது ஏன்னா நீங்கள் வளமைய மாதிரி இதுலயும் பாருங்க உங்களுக்கு எக்ஸ் திசையில் உள்ளது கட்டாயம் கேன்சல் ஆகும் அதாவது எக்ஸ் இல்ல எக்ஸ் வரும் ஏன்னா இந்த ஆறு இதால பெருக்கணும் இந்த துண்டால பெருக்கினா தானே இது வரும் ஏ சமன் எக்ஸ் இன்டு அல்பா இன்டு டிஎல் எக்ஸ் வரும் இல்லை இப்ப இதான அந்த பெரிய சின்ன வட்டம் இதுக்கு அங்கால இந்த தூரம் உனக்கு டிஎக்ஸ் இவ்வளவு எக்ஸ்ன்னு தெரியும் சரியா இவ்வளவு டிஎக்ஸ் சரியா இப்ப இந்த தூரம் என்ன இந்த பரப்பு காணணும்டா இந்த தூரம் தேவை எங்களுக்கு சதுர மாதிரி யோசிக்கணும் அதுக்கு இந்த தூரம் தேவை இந்த தூரம் என்ன எக்ஸ் இன்டு அல்பா தானே அதனால அங்க இருந்தா அந்த எக்ஸ் வந்து மற்றது டிஎக்ஸ் சரிதானே இப்ப உங்களுக்கு தெரியும் நீ நார்மலா எழுதுறீங்க என்னண்டு இப்ப இதுல வந்து உங்களுக்கு விளங்கிட்டு தானே இதுலயும் என்ன அந்த இப்படி ஒரு வந்துச்சுன்னா அது ஒரு எக்ஸ் கூறு கட்டாயம் கேன்சல் ஆயிடும் இருக்க போறது y மட்டும்தான் ஓகே தானே அப்ப நேரடியா நான் வைக்கு எழுதுறேன் வந்து 0 to infinity 1/4π into QA into D integral A over dA into x வர்க்கம் x வர்க்கம் சரியா இப்ப உங்களுக்கு தெரியும் dA இது வந்து என்ன அல்பா வந்து x வந்து 0 to infinity-ஆ இருக்கும் அல்பா வந்து 0 to 2π-ஆ இருக்கும் அப்ப உங்களுக்கு தெரியும் தானே இது ரெண்டு இன்டெகிரல் உடைச்சு அங்கே போட்டு எழுதுவீங்க தானே எழுதி காணுவீங்க தானே சரிதானே நாம இப்படி எடுக்கலவா வட்டப்பரப்பு எடுக்கலவா டிரெக்டாவே வட்டப்பரப்பு எப்படி வளையம் 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 கியூ வந்து அதாவது அந்த சார்ஜ்ட சாரி அந்த இன்ஃபினிட் சீட்டட சார்ஜ் டென்சிட்டி தந்திருக்கு நாங்க இப்படி உடைக்கலாம் எப்படி இப்படி இந்த பரப்படுத்தி இது நம்ம ஈரோடு அந்த பரப்புக்கு இப்ப உனக்கு அந்த புல் பரப்புக்கு முன்னாடி தெரியும் சின்ன சின்ன பரப்பு உடைக்கலாம் வளையம் உடைக்கலாம் இது வராது ஒரே ஒரு இன்டிகிரல் அது செஞ்சு இப்ப நீங்கள் இப்ப இவ்வளவு அந்த வைக்கூரை எழுதும் போதுண்டா இங்க வந்து நீங்கள் என்னண்டா அப்ப நீங்கள் ஒரு பரப்பு வந்து ஒரு நீளம் மாதிரி யோசிப்பீங்க என்ன சொல்றது இவ்வளத்தையும் ஏரியா இந்த இவ்வளவு இருக்கும்ல அந்த ஏரியா இன்டு டிஎல் கொண்டு வருவீங்க அந்த எல் அந்த டிஎல்ல டிஎக்ஸ் அந்த எக்ஸ் ஒரு கணியத்தை கொண்டு வருவீங்க அந்த எக்ஸ் எப்படி இருக்கும்டா 0 to infinity இப்படி சின்ன நான் உடைச்சு கொண்டு வந்து டிஎல் அதாவது வந்து லொஜிக் இப்ப என்ன சொல்றது அவன் இந்த இங்க இது தந்துட்ட இதெல்லாம் எல்லாம் என்ன சொல்றது ஒவ்வொன்றும் தனித்தனியை தந்துட்டல போறான் அதனால எனக்கு என்ன மாதிரி அப்படி செய்யலாமான்னு எனக்கு கன்ஃபார்ம் தெரியும் ஆனா செஞ்சாலும் சரியா தான் விடுவேன் ஆனா இந்த எப்படி கேட்டான்டா ஒரு பரப்பு அந்த வட்ட சின்ன உடைக்கிறானுங்க இந்த பரப்பு இருக்குல்ல இந்த பரப்பை உண்டா மட்டும் கருதி போட்டு அது வந்து லீனியரா மூவ் பண்ற மாதிரி யோசிக்கலாம் கேட்டான் அது எனக்கு என்ன நினைச்சு தெரியல நான் அதை இப்படியே போங்க வேண்டாம் ஏன் வித்தியாசமா யோசிக்கிறேன் அடுத்தது வந்து கோஸ்லோ என்ன சொல்லுதுண்டா ஒரு அதாவது ஓகே இன்டிகிரேட் பண்றது இப்படி வச்சு பண்ணல அது இல்ல அதுக்காக எடுக்கணும் கோஸ்லோ வந்து இந்த ஸ்லைட்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அது என்ன ஒரே ஒரு பிரச்சனை தான் அவங்க வந்து என்ன சொல்றாங்கண்டா உண்மையா கோஸ்லோ அவர் என்ன சொல்றாருண்டா ஒரு இப்ப ஒரு மூடிய இது இருக்குல்ல ஒரு இப்ப நான் ஒரு மூடிய ஏதாச்சும் ஒரு ஒளியுமோ இல்லாட்டி பரப்போண்டு எடுக்கிறேன் எல்லாரும் மூடியதான் இருக்கும் அதாவது என்க்ளோஸ்ட் இது வந்து என்க்ளோஸ்டா இருக்கணும் அந்த இதுல இருந்து ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சரி இந்த வீடியோ அடுத்த இதுல ஸ்லைட்ல உள்ள மாதிரி நான் படித்த மாதிரி கொடுத்துருக்கேன்
குழப்பம். நீ படிச்ச மாதிரி எவ்வளவு உங்களுக்கு தில்காரவும் நான் படிச்ச மாதிரி தான் படிச்சேன். படிச்சேன். ஒன்றரைக்கு நீ தேவோ எங்களுக்கு சிம்பிளா விளங்கி ஒரு டேட்டா ஸ்டோர் நம்பர் இது உண்டை இல்லை ஒரு யூனி வைப்பு. இவனையில் கேட்டு கொண்டிருக்கானு எனக்கு தேவையில்லை. என்ன இருக்கு சொல்லுங்க. டவுன்லோட் ஆகுற சரி அது நான் சொல்லிட்டேன். அது என்னண்டா இப்ப ஒரு மூடிய சர்ஃபேஸ் எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து அது வந்து கட்டாயம் மூடியதை தான் இருக்கும். அதான் என்க்ளோஸ். எதுவும் எடுக்கலாம் மூடினதை தான் இருக்கும் கட்டாயம். அதான் என்க்ளோஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப அதுல இருந்து வந்து உங்களுக்கு ஃப்ளக்ஸ் இப்ப என்ன ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து கொண்டு இருக்காங்க. ஒரு ஏற்றம் உள்ள இருந்துச்சுன்னா கட்டாயம் என்ன இருக்கும் சுத்தி ஒரு ஃப்ளக்ஸ் மாதிரி வந்து கொண்டு தானே இருக்க போகுது. என்றது வரும் தானே. இப்போ ஒரு எங்க இது இருக்குதோ ஏற்றம் இருக்குதோ அங்க இருந்து என்ன சொல்லும் ஒரு என்னது எந்த டிரெக்ஷன்லையும் போய் கொண்டுதான் இருக்கு. அப்ப அவர் என்ன சொல்றேன்டா அந்த அந்த ஃப்ளக்ஸ்ன்றது அதுக்கு இந்த ஒரு மூடிய இருக்குல்லோ அந்த மூடியில வந்து ஒரு ஏற்றம் இருக்கு தானே. அந்த மூடியத்துக்கு உள்ள உள்ள ஏற்றம் எப்படின்னா இதுக்கு உள்ள ஏற்றங்கள் அதாவது என்க்ளோஸ் பண்ண உள்ளதுக்குள்ள உள்ள ஏற்றங்களுக்கும் இதான் தொடர்புன்னு சொல்றான். பை வந்து கியூவை எப்சிலான் ஒன். ஆனா ஸ்லைட்ல வந்து எப்படி இருக்கும்டா இது ரெண்டும் சமனா இருக்கும்னு சொல்லும். ஆனா ரெண்டும் சமனா இருக்காது. என்ன சொல்றது அழகு பரிமாணம் பிரச்சனை அவர் இங்க வந்து மாறி இருந்தது. இதுலடா பிரச்சனை குயிக்கர் இருக்கா இங்க வந்து ரெண்டுமே சமன் தந்திருக்காங்க. ஆனா அளவு பரிமாணம் படி அது பிழைக்கும். ஓ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஃப்ளக்ஸ்ன்றது என்ன சொல்றாங்க கோடுகள் மாதிரி. இப்ப காந்த விசை கோடுகள் மாதிரி இதுவும் ஒரு கோடுகள். நாங்கள் வெள்ளன பார்த்து ஒரு புள்ளியில ஒரு புள்ளி இது ஒரு புள்ளியில கணக்க உள்ள ஏற்றங்கள் அளவா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அது பேரு அனுப்புறான் இல்லடா அனுப்புறதுக்கு பாட்டன் பண்ணாது ஞாபகம் கீரை பிறகு ஒரு பாட்டு விட்டுட்டு பேர் தெரியாது. கிளிக் பண்ணி மாத்து படுது இல்லையடா உங்க செல்லுக்கு என்ன முடிவு இன்னைக்கு ஒன்றும் கிடைக்காது. ஆனா இது கிடைக்கும். என்ன எக்ஸாம் மட்டும் அவ்வளவுதான். ஆனா இது பயன்படுத்தணும். நானும் பண்ண சொல்லு சொல்றது அழகு மாதிரி மனம் சரியா. அடுத்தது வந்து இந்த இதுல வந்து பாருங்க என்ன சொல்லிருக்காங்க டோட்டல் எலக்ட்ரிக் பிளக்ஸ் எமர்ஜிங் த்ரூ தி எனி என்க்ளோஸ்ட் பை இஸ் இவங்க வந்து ஈக்குவல்னு சொல்றாங்க. ஆனா நான் பார்த்தது மாதிரி நான் வந்து ஸ்லைட்ல உள்ளதான் சொல்லாம நான் படிச்சது மாதிரி சொல்றேன். ஆனா நீங்க அதே மாதிரியே ஃபுல்லா படிச்சீங்கன்னா ஓகே. எப்படின்னா மேக்னெட்டிக் பிளக்ஸ் வந்து அந்த மூடிய ஏற்றம் என்க்ளோஸ்ட் எப்சிலன் இது என்ன ஜோதிங்கன்னா சரி சரியா. இப்ப கோஸ்ல வந்து திருப்பி இன்னும் மாதிரி எழுதலாம் என்னண்டா இப்ப இது வந்து என்னத்துக்கு சமன் என்று சொல்லலாம்டா இ இன்டு அதாவது க்ளோஸ் இன்டிகிரல் இ இன்டு டாட் டிஎஸ் சமன் இப்படின்னு போடலாம். இல்லாட்டி இவங்க போட்ட மாதிரி இப்படி போட்டாலும் சரிதான். எங்க போட்டிருப்பாங்க இவங்க வந்து எப்படி போட்டிருப்பாங்கடா
DQ சமன் Q into D into DS சமன் Q enclosed. இப்படிதானே இருக்குண்டி, அப்படித்தானே போட்டது. E வந்து இன்டென்சிட்டி. இப்படியும் போட்டு செய்யலாம், இல்லாட்டி நீங்கள் இப்படி போட்டு செஞ்சீங்கன்னா ஒரே அடியா விட வரும். இது வந்து நீங்கள் என்னண்டா ஒன்றுமில்ல, நீங்கள் கடைசியா கோஸ்லோன்றது கடைசியா ஈ காண்றதுக்குரிய தான் இருக்கு. நீங்கள் என்னண்டா இது கண்டுட்டு ஈக்கு மாத்த என்ன செய்வீங்கண்டா, அதுக்கு தான் அந்த தொடர்பு எடுத்து காட்டிருப்பான். டி இன்டு இ சமன், சாரி டி இல்லை, இதுல எப்சிலான் இன்டு இ சமன் டியா இருக்கு. அப்ப டி டி கண்டுட்டீங்கண்டா, ஓ இப்ப டி உங்களுக்கு இப்ப நீங்கள் இந்த இதன்படி போயிருந்தீங்கடா டி ஃபர்ஸ்ட் கண்டிருப்பீங்க. ஈ காணணும்டா என்ன காணணும், ஈ காணணும்டா கடைசியா நீங்க கண்டதை எப்சிலானால பிரிச்சு கொடுக்கணும். இதே இந்த வழியில போயிருந்தீங்கடா ஒரேடியா விடையே வரும். சரியா, உங்களுக்கு எந்த வழியில நான் போய் காட்டுறேன், இவங்க சொல்ற வழியிலேயே போய் காட்டுறேன், நான் படித்த வழியில போய் காட்டுறேன். சரி, இப்ப இப்ப நான் ஒரு இப்ப இதை போகணும். இது நான் எடுத்த ஈக்குவேஷன், இது ஒரு பேஜ் எட் பண்ணி இல்ல நான் எழுதி காட்டுறதுக்கு போறேன்டா. சரியா, இப்ப enclosed E into ds சமன் Q enclosed எப்சிலான். சரியா, இந்த E என்றது இப்ப நாங்கள் இப்ப ஒரு மட்டம் மட்டும் யோசிச்சோம்டா இது அந்த பரப்புல தங்கி இல்லை. அப்ப இந்த பரப்பை என்ன செய்யலாம், இது என்ன மாதிரிடா, இது ரெண்டும் வெக்டர் மாதிரி. இ ஒரு வெக்டர், இந்த டிஎஸ் என்றதும் ஒரு வெக்டர். அது என்னண்டா, அது என்ன வெக்டர்னு சொல்லுவாங்கடா, அதுதான் ஏரியா வெக்டர். ஏரியா வெக்டர் என்றது ஒரு ஏரியா. இப்ப நான் உதாரணம் ஒன்று எடுக்கிறேன். சப்போஸ் இதான் இது ஒரு உருளை மாதிரி யோசிச்சீங்கடா, இந்த இந்த வட்டம் ஒரு பிளட் சர்ஃபேஸ் தானே, அதுல ஏரியா வெக்டர் என்றது இப்படி இருக்கும், இங்கேயும் இப்படி இருக்கும் ஏரியா வெக்டர். இது இந்த உருளை மாதிரி உள்ளதை யோசிச்சீங்கன்னா அதுல ஏரியா அந்த சர்ஃபேஸுக்கு செங்குத்தா இருக்கு. ஏரியா வெக்டர்ன்றது இப்படி போகும், ஏரியான்றது செங்குத்து, அதான் இந்த டிஎஸ். டிஎஸ் என்றது ஏரியா வெக்டர், இ என்றது இது. சரியா, இப்ப இப்ப பாத்தீங்களா டொட் ப்ராடக்ட் எடுக்கிறேன். அப்ப ரெண்டு, அப்ப நீங்க என்ன எழுதுவீங்க, மட்டு இ இன்டு மட்டு டிஎஸ். அதாவது நீங்க என்ன இதுல வந்து cos θ சமன் Q enclosed எப்சிலான். இப்ப வந்து இது வந்து என்ன சொல்றது, இது வந்து என்ன சொல்றது இன்டிகிரல், அதாவது சர்ஃபேஸ் இன்டிகிரல். அதாவது என்ன சொல்றது, ஈல தங்கி இல்லை, ஈய வழி எடுக்கலாம். சாரி, ஈய வழி எடுக்கலாம். சரியா, இல்ல ஈய வழி எடுத்தா டிஎஸ் cos θ. ஒரு ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ சின்ன டிஎஸ் என்னது என்ன, அந்த ஏரியால உள்ள சின்ன சின்ன பரப்புகள், சின்ன சின்ன பரப்புகளை சுற்றி தொகையிட்டா என்ன வரும், அந்த ஏரியா வரும். அப்ப இது என்ன கடைசியா வர்றது ஒரு ஏரியா வரும், இ இன்டு ஏரியா cos θ. அதாவது ரெண்டும் செங்குத்தா இருக்கும் போதுதான் உயர் பெருமானம். அதாவது என்ன சொல்றது, ரெண்டும் ஒரே பரலல். இதுல என்ன பிரச்சனை, இது என்னோட கோஸ்ல பாக்குறதுக்கு ரெண்டு மெயினா பார்க்கணும். ஒன்று வந்து சிமெட்ரியா இருக்கணும், இந்த ஏரியா வெக்டரும் அந்த இந்த வெக்டரும் எது, அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வெக்டரும் வந்து பரவலா இருக்கும். பரவலா இருந்தா மட்டும்தான் இந்த ஈய நாங்க வெளியே எடுக்கலாம். அவங்க சொல்ற வேலை என்ன சொல்ல நான் சொல்றேன். இல்லாட்டி ஒரு கணக்கு செய்யும் போது செய்யறா. இப்ப அதேதான் இங்க எப்படி போட்டு நீ எப்படி கொண்டு வந்த நீ ரெண்டு ஈன்றதும் ஒரு வெக்டர், டிஎஸ்ன்றதும் ஒரு வெக்டர். டாட் பண்ணும்போது டாட் ப்ராடக்ட்ன்றது மட்டும் கொஸ்டின். ஓகே டன். சரியா, இப்ப அந்த சிமெட்ரி, இப்ப இதுல வந்து 3 சிமெட்ரி இருக்கு. எப்படின்னா ஒரு புள்ளி ஒன்று எடுத்தீங்கன்னா அதுக்கு நீங்க கருதுற அது வந்து ஸ்பியரா இருக்கு. ஒரு புள்ளி ஏற்றம் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு கருதுற நீங்க கோஸ்லோக்கு ஒரு மேற்பரப்பு ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ் தானே கருதுவீங்க, அது வந்து என்னவா இருக்கும்டா ஸ்பியரா இருக்கு. அதே ஒரு இன்ஃபைனைட் லென்த், அதாவது
எல்லில் உள்ள இது கருதுனீங்கன்னா அதுக்குரிய அந்த சர்ஃபஸ்ன்றது கோஷன் சர்ஃபேஸ் தானே அந்த சர்ஃபஸ்ன்றது இப்படி இருக்கும். அதே மாதிரி இப்போ இன்ஃபினிட் ஷீட் எடுத்தீங்கன்னா அதுக்குரிய கோஷன் சர்ஃபேஸ்ன்றது அதாவது இந்த ஒரு தட்டையானதுக்கு இப்போ இப்படி இப்படி ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி கருது. ஓ இப்படிதான் இருக்கும். இது மூன்றும் இதுக்குரிய ரீசன் வந்து நான் ஏன் எடுத்தேன் இப்ப தம்பேன்னு சொல்றேன். இப்ப முதலாவது வந்து ஓ எல்லாமே உருளைதான். ஆனா அந்த எடுக்கிற ஒன்று நிலைக்குத்த அடுப்பம், இன்ஃபினிட் ஷீட்டுக்கு வந்து நிலைக்குத்த அடுப்பம், மற்றது கிடையாது அடுப்பம். அதே டிரெக்ஷன்ல. சரியா? இப்ப நீங்கள் இதுக்கு நீங்க முதல் கணிச்சீங்க தானே. வந்து நீங்கள் எப்ப நோமலா கண்ட மாதிரி கணிச்சீங்க. இப்ப நாங்கள் இந்த கோஸ்லோ பயன்படுத்தி இது கணிக்க போறோம். உங்களுக்கு கோஸ்லோ என்ன தெரியும்? க்ளோஸ் சர்ஃபேஸ் இந்த ஃபுல் சர்ஃபேஸ் E into ds சமன் q enclosed கீழ் எப்சிலன். சரியா? இங்க E என்றது என்னன்னு போடலாம்? மட்டு E மட்டு dA cos theta. சரியா? இப்ப யோசிச்சு பாருங்க. இதுல ஒரு ஏட்டம் இருக்குண்டா, சரியா? இந்த ஏட்டம் வந்து எப்படி வரும்? ஒரு உருளைண்டா அது செங்குத்தா அந்த ஃபீல்டுன்றது என்ன செய்யும்? இப்படி ஒரு உருளை இருந்துச்சுன்னா, இப்படி சுத்தி ஒரு உருளை இருந்துச்சுன்னா அந்த உருளைக்கு எப்பயுமே எல்லா பக்கத்துலயும் அந்த உருளையோட தட்டையான பரப்பு கூட தான் வெளியே தட்டையில அந்த என்ன பரப்புடா வளைபரப்பு வளைபரப்பு கூட மட்டும்தான் வெளியே வரும். அப்ப அது வந்து எப்படி போகும்? நீங்க கருதுற சர்ஃபேஸுக்கு இப்படித்தான் ஈன்றது போகும். ஈன்றது இப்படி சுத்தி போய்கொண்டே இருக்கு. இது அந்த ஈ. இப்ப இதுல ஏரியா வெக்டர், அதாவது இந்த இந்த இதுல ஏரியா வெக்டர் என்ன? போயிட்டு வாங்க. இதுல ஏரியா வெக்டர் இந்த உருளையோட ஏரியா வெக்டரும் என்ன இதே டிரெக்ஷன்ல தான் இருக்கும். அப்ப என்ன கொஸ் தீட்டானது என்ன உங்களுக்கு 0. இப்ப இந்த சர்ஃபேஸ் ஏரியா வெக்டர் என்ன இந்த திசையில இருக்கும். அதே மாதிரி இங்க ஃபிளட் சர்ஃபேஸ் ஏரியா வெக்டர் இந்த திசையில இருக்கும். அப்ப இது ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்தா என்ன 0. அப்ப நாங்கள் வெறும் அந்த வளைபரப்பு மட்டும் கருதினா காணும். ஏன்னா இந்த இதுல வந்து 0 தான் வரும். ஓ சரியா? அப்ப இப்ப நீங்க இருந்து இதை மட்டும் கருதுவீங்க. அப்ப மட்டு இ இது நான் இந்த டிஏன்றது கோல் வழியே இது ஏரியா வெக்டர்ன்றது இந்த திசையில இருக்கும். ஆனா அவங்களோட இ என்னது இப்படித்தானே இருக்கு. ஓ அப்ப செங்குத்து கொஸ் தீட்டா 0. அப்ப நான் ரெண்டு இதையும் நெக்லெக்ட் பண்ணலாம். அப்ப டிஏ இன்டு கியூ இந்த கியூ என்க்ளோஸ் என்றது என்ன? இந்த பாரு இந்த இந்த இவ்வளவு சின்ன தூரத்துக்குள்ள உள்ள அந்த கோல்ல உள்ள என்ன என்னண்டு அந்த நீளம் எல்லுன்னு எடுத்தீங்கன்னா என்ன கியூ எல் இன்டு எல்லா தானே இருக்கும் ஏட்டம். QL என்றது லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. அது நீளத்தால பெருக்கிறதா தானே இருக்கும் அதுல உள்ள ஏட்டம். அப்ப மொத்த ஏட்டம் என்ன? QL இன்டு எல். சரியா? எப்சிலன். இப்போ உங்களுக்கு இது வந்து என்ன பரப்பை தரப்போகுது. இந்த பரப்பை தான் தரப்போகுது. இந்த பரப்பு என்ன உங்களுக்கு தெரியும் என்ன 2 பை இதை ஏ தூரம் எடுத்தீங்கன்னா 2 பை AL என்று இருக்கு. இப்ப பாருங்க எல்லும் எல்லும் பட்டுப்படும். நீங்க கண்ட சமன்பாடு வருது பாருங்க. E வந்து QL இங்கு 2 பை எப்சிலன் A. இதான் நீங்கள் கண்டிருப்பீங்க. இது நோமல் மற்ற சமன்பாடை பயன்படுத்தி காணும் போதும் இதான் ஈக்குவேஷனா வந்திருக்கும் இல்லையா? இதான் வந்திருக்கும். ஒரு பையாரோ முதல் கண்டதுக்கு மாதிரி வந்து பாருங்க. சரியா? இப்ப நீங்கள் ஏன் அந்த இப்ப ஒரு இதுக்கு வந்து இப்படி எடுத்திருந்தா என்ன யோசிச்சிருக்கலாம். ஏன் இப்படி எடுக்கலண்டா இப்ப இதுல இருந்து பிளக்ஸ்ன்றது எப்படி வரப்போகுது? இந்த மேற்பரப்புக்கு இப்படி இப்படி மட்டும்தான் வரப்போகுது. மட்ட சாப்பாடுன்னா என்னது? மட்ட சாப்பாடுன்னா என்ன சாப்பாடு? என்ன மட்ட சமன்பாடு? ஏதோ மட்ட சாப்பாடு பாவிச்சாரம் இதை எவ்வளவு பெருமண்ட நீ செஞ்சு காட்டுறேன் போரு. அதையும் செஞ்சு காட்டுறேன். இதா இந்த எங்கடா ஸ்லைட் போயிட்டு இல்ல இல்ல
பெக் பண்ணு. சும்மா பெக் பண்ணு. ரோல் இன் பண்ணு. சரி, இப்ப இது ஏன் கருது இல்லைண்டா, இப்ப இது இப்படி சுத்தி கொண்டிருக்க போகுது. இப்படி இருக்கிற சர்ஃபேஸ் எப்படி யோசிக்கிறீங்கன்னா, இதுல இந்த ஃபிளக்ஸ் வந்து தட்டையான பரப்புக்குள்ளாலையும் போகும். இந்த இப்படித்தானே வர போகுது. இப்படி இதுல இருந்து இப்படி இது போகும் ஃபிளக்ஸ். இப்படி 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 இப்படிதானே வந்து கொண்டிருக்க போகுது ஃபிளக்ஸ். செங்குத்தா இந்த மேற்பரப்புக்கு செங்குத்தா தான் போய் கொண்டிருக்கு. இது நார்மலாக தட்டையான பரப்புக்குள்ளாலையும் போகும். இது இந்த வலைப்பரப்புல கொஞ்சத்துக்குள்ளாலையும் போக வலிக்கிடும் இல்ல. இது இல்ல, இதான் கோசியன். இது நார்மல் சர்ஃபேஸ். இது உள்ள போற நீளம் வந்து வைப்போம். இது அந்த லென்த் உள்ள வயர் தெரியும். அந்த வயருக்குள்ளால என்னென்ன ஃபிளக்ஸ் வரும்? இந்த கைக்கு செங்குத்தா வர எல்லா டிரெக்ஷன்லையும் ஃபிளக்ஸ் வர போகும். அப்படின்னா இப்படி யோசிங்கன்னா தட்டையானதுக்குள்ளாலையும் போகும். இதுல கொஞ்சத்துக்குள்ளால தான் உங்களால போகும். உள்ளதுக்குள்ளையும் போகலன்னு சொல்லல அதுதானே. அப்ப உங்களுக்கு அந்த ஏரியான்றதை கண்டதை ஃபைன் பண்ணிடலாம் போயிருமில்ல. அதனாலதான் நாங்க அந்த இன்ஃபினிட் சிலிண்டருக்கு இப்படி ஒரு பரப்பு கருது. இப்படி ஒரு பரப்பு கருதுனீங்கன்னா இதுல வந்து பாருங்க 0 வருது. இதுல வந்து நார்மலா அவ்வளவு இதுக்குள்ளாலையும் போகுது. அதனாலதான் அந்த இதை எடுத்துனாங்க. இப்ப அவ சொன்ன ஈக்குவேஷன்ல செஞ்சு காட்டுறேன். அது அதுல செஞ்சு காட்டுனா இது உள்ள உள்ள இது இதுல இருந்து செங்குத்தாவும் போகும், இப்படியும் கொஞ்சம் போகும். பரப்புனது கோஸ்ல உள்ள பரப்பு. கோசியன் சர்ஃபேஸ்ல உள்ள பரப்பு. கோசியன் சர்ஃபேஸ்ல உள்ள பரப்பு. ஏற்றத்தை போட்டு பிளைன் அதுக்கு இப்ப என்னன்னு சொன்னா ஒரு இன்டிகிரேஷன் எடுக்கலாம். அப்படின்னா க்ளோஸ் இன்டிகிரேஷன் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன்டு டிஎஸ். இப்போ உனக்கு நான் உண்ட இதுல சொல்றேன். இதுல பேஜ் உண்டு. அது நம்ம என்ன பண்ணலாம், அதான் பாயிண்ட் அது இப்படி ப்ரூவ் பண்ணாங்க. அந்த மினிட்ட பாவம் இப்ப அவா படிப்பிச்ச மெத்தடுக்கு வருவோம். அவா என்ன சொல்ல வேண்டாம், இது இன்ஃபினிட்ல இருந்து வையன். இதுல இந்த பரப்பளவு இருந்து நான் சொல்லி தரவே அதை எடுக்கல. அவா டி இப்படி எடுக்கிறேன்னு எடுக்கிறேன். சரியா? டி ஈயும் அதேதான். ஈ என்ன வரும்? நார்மலா இ. சரியா? அப்ப அவ என்ன சொன்னவா, க்ளோஸ் சர்ஃபேஸ் டி இன்டு டிஎஸ் சமன் கியூ என்க்ளோஸ்ட். சரியா? அப்ப உங்களுக்கு தெரியும் இதே அதேதான். இதுவும் டொட் ப்ராடக்ட் தான். டொட் ப்ராடக்ட் எடுத்தா என்ன, இது இந்த பரப்புக்கு மட்டும்தான் வரப்போகுது. இந்த பரப்புக்கு வராது. இந்த பரப்புக்கும் வராது, இந்த பரப்புக்கும் வராது. சுத்தி உள்ள பரப்புக்கு தான் வரப்போகுது. அப்ப என்ன, மட்டு டி டிஎஸ் சொல்றது வந்து கோஸ்டோட சர்ஃபேஸும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியும் டாட் ப்ராடக்ட் எடுக்கிறோம். அப்ப நம்ம எல்லா பரப்பும் பாரு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி நம்ம இருக்கு தானே ஏரியா கோஸ்டோட எல்லா ஏரியாவுக்கும் நம்ம என்ன செய்யறோம், எடுக்கப்படுறோம். அதுல என்ன பிரச்சனை, இந்த ஏரியா வந்து எடுக்கும்போது செங்குத்தா இருக்கு. அப்ப கேன்சல் ஆகும். ஏரியா வெக்டர்னு சொல்றது அந்த ஏரியாவுக்கு செங்குத்தா இருக்கு. அப்ப இந்த ஏரியாவுக்கு வந்து இந்த டிரெக்ஷன்ல வரப்போகுது. அப்ப இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அப்ப அது எப்படி உட்புறம் எடுத்தாலும் 0 ஆயிடும். அப்ப அந்த பரப்பு தான் போகுது. சரியா? அப்ப இந்த பரப்பு தேவையில்லை. அப்ப இன்டு டிஎஸ் இது உங்களுக்கு அதே தான். QL இன்டு என்னவா இருக்கும், இந்த எல்லாம் இருக்கு. இந்த பரப்பு என்ன, டி இன்டு 2 பை ஏஎல். ஏ சமன் QL இன்டு எல். அப்ப டி என்றது என்னவா இருக்கும், QL இன்டு 2 பை ஏ. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஈ கவர்மெண்ட் என்ன செய்யணும், அத எப்சிலான் நோட்டால எப்சிலான் நோட்டால பிரிச்சு விட. சரி, வழி எடுக்கணும். இல்லாடி இல்ல, டி வந்து மாறிலி என்று எடுக்கணும். அதனாலதான் அந்த சிமெட்ரி சர்ஃபேஸ் நான் சொன்ன அந்த மூன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் கணக்கு சொன்னானല്ലോ, அந்த அது மூன்றுமே சிமெட்ரி சர்ஃபேஸ். சிமெட்ரிக் என்ன சொன்னா எல்லா பக்கம் ஒரே மாதிரி இருக்கணும். எங்க எடுத்தாலும் நீங்க ஒரு கொஞ்சம் எடுத்து ஒப்புறது மூலம் அந்த அந்த ஏரியாவிலேயே போடலாம் அப்படிங்கிற மாதிரி. சரிதானே? இது ஓகே தானே? இப்ப உங்களுக்கு எந்த நீங்களும் சொல்லுங்க, இப்ப எந்த வழியில போறீங்க? கடத்தியின் வழிகள் இந்த டிரெக்ஷன்ல ஊர்ல எடுத்தா எப்படி எடுக்கலாம். ஏன்டா அந்த வளைஞ்சவர் மேல தட்டையான வரப்பு வளைஞ்சவருக்கு கொஞ்சம் எடுத்துக்கூடாது, கொஞ்சம் ஏரியாக்குள்ள உள்ள ஏரியா போக மாட்டேன்.
பதினெட்டுல வந்து செய்யக்குள்ள இங்க பிரச்சனை வரும் எனக்கு. அது கொஞ்சம் ஏரியாக்குள்ள மட்டும் தான் வருது, ஃபுல் ஏரியாவே எடுக்கல. இந்த ஏரியா கண்டுபிடிக்கல. டிஎன் சொல்றது என்ன இதுல வந்து டின்றது QN close. QN close. எது எது சொல்றோம்? ஓ QN close. ஓ என்க்ளோஸ். ஓ இண்டிகேஷன். சரிதானே? இப்ப இந்த இதுவும் ஓகே, அந்த இதுவும் ஓகே. இதுல வந்து அடுத்து இப்ப சும்மா ஒரு இப்ப இதுல ஒரு சார்ஜ் இருக்குன்னு வைங்க, சரியா? இந்த சார்ஜ் வெளியே தான் சார்ஜ் இருக்கு, இதுக்குள்ள சார்ஜ் இல்ல, சரியா? பிளஸ் கியூ ஒன்று இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, இதுக்குள்ள வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குமா இல்லையா? இந்த கரடுற சர்ஃபேஸுக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குமா இல்லையா? இது செங்குத்தா இருக்குன்னு வைங்க, இந்த டைரக்ஷன். இது சும்மா நான் கருதுற ஒரு ஒரு லைஃப் சர்ஃபேஸ். இது மட்டும்தான். இது இல்ல, இது வெறும் ஒரு புள்ளி ஏற்றமடா. நான் இங்க ஒரு சர்ஃபேஸ் கருதுறேன், சும்மா ஒரு சர்ஃபேஸ் கருதுறேன். இதுக்குள்ளால ஈ இருக்குமா இல்லையா? விளைவுல இருக்காது. ஏனண்டா இங்க யோசிப்ப, இங்க வந்து பார், ஈ வந்து இந்த டிரெக்ஷன்ல தான் போகும், சரியா? இந்த ஏரியா வெக்டர் இப்படி வரும், இந்த ஏரியா வெக்டர் இப்படி வரும். ஒருக்க பிளஸ் ஒருக்க மைனஸ். இப்ப என்ன செய்யும்? கேன்சல் ஆயிடும். டாட் ப்ராடக்ட் எடுக்கும். இப்ப இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் சிமெட்ரிக்கா, அப்ப என்ன, இந்த கியூ இந்த இ இன்டு இந்த ஏரியாவை எடுப்போம். அப்ப இங்க இங்க என்ன, தீட்டான்றது -180. அப்ப என்ன, மைனஸ் இ. அதாவது ஏரியா வெக்டர் இப்படி இருக்கும்படா, ஃபீல்டு வெக்டர் இப்படி இருக்கும். தீட்டானது ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம். டாட் ப்ராடக்ட் போது ரெண்டு கோணம், ஏரியா வெக்டருக்கும் இதுக்கு உள்ள கோணம். 180 மைனஸ் இ. அதே மாதிரி இங்க டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது ஈயும் அதே திசையில இருக்கு, ஏரியா வெக்டரும் அதே திசையில இருக்கு. அப்ப இ பிளஸ் இ. விளைவுல என்ன பூச்சி. இல்ல நீ இன்டிகிரேட் பண்ண இதுக்கு என்ன செய்திருக்கிறாய்? க்ளோஸ் இன்டிகிரல் தான். இல்ல இந்த பரப்புக்கு இன்டிகிரேட் பண்ண முடியுது, இந்த பரப்புக்கு இன்டிகிரேட் பண்ணி 0 வரும். சரியா போற மாதிரி இது சரியா போற மாதிரி எதுனா இந்த பரப்பு இல்ல இல்ல அது கேன்சல் ஆகும். க்ளோஸ் இன்டிகிரல் தான் செய்யப்படுறோம். இந்த பரப்பு இந்த பரப்பு சென்ற இந்த பரப்பு இறுதி விளைவு இது ஏதோ சொன்னோம் நாங்க மிச்சம் எங்களை ஏதோ சொன்னோம் கணக்கு சொன்னோம் கணக்கு அவன் கணக்கு எழுதி அவன் இது எழுதி எடுத்த வாடி எவ்வளவு கொடுத்தாங்க. சரி, அடுத்த இன்ஃபினிட் சீட்டுக்கு பாப்போம். இன்ஃபினிட் சீட்டுக்கு என்ன எப்படி ஏரியா வெக்டர் இப்படி வர போகுது, டிஎஸ் இ வந்து இப்படி இருக்க போகுது, டாட் பண்ண இப்படி வர போகுது, இ இன்டு இதுக்கு வர போகுது. இதுக்கு எப்படி வரும்? இப்படி இருக்கு, ஒரே டிரெக்ஷன். அதுவும் பிளஸ் இன்டிகிரல் நீட்டா இல்ல, அவன் பார்த்த விளங்கு ஓரளவுக்கு எனக்கு. இதுக்கு மைனஸ் வரும், இதுக்கு பிளஸ் வரும். 0 டோட்டலா அவ்வளவு. ஒவ்வொரு ஏரியா இன்டிகிரல் பண்ணி கூட்டினேன். சர்ஃபேஸ் இன்டிகிரல் கணக்கில் வேண்டும். அடுத்த இதுல வந்து கணிப்போம். இதுல சர்ஃபேஸ் என்ன இது, சரியா? இதுல மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி போகும்? இப்படி, இங்கேயும் இப்படி, எல்லாமே போகும். அதே மாதிரி சரியா? ஏரியா வெக்டர் ஏ டி, வளைவரப்பு ஏரியா வெக்டர் இப்படி இருக்க போகுது. அப்ப வளைவரப்பை நாங்க கண்டுக்க தேவையில்லை. அப்ப என்னென்னு போடலாம்? நான் நார்மலாவே என்ன, மட்டு இ இன்டு அதுல ஏரியா என்ன ஏ. இந்த ஏரியா நான் ஏ என்ன எடுக்கிறேன், இந்த ஏரியா ஏ, இந்த ஏரியா ஏ, இந்த ஏரியாவும் ஏ தான் இருக்கு. சமன் ஓ இங்கால வந்து என்ன வரும்? ஏ இன்டு இல்ல பிளஸ் திருப்பி ஒரு ஏ இன்டு மட்டு இ வரப்போகுது. அதே மாதிரி ஏ இன்டு இதுல லீனியர் டென்சிட்டி கியூ ஏ எடுத்தோம்னா கியூ ஏ, சரியா? அப்ப இ வந்து கியூ ஏ எங்கில் எப்சிலோன். இ வந்து என்ன வரும்? மட்டு இ என்றது QA over 2 epsilon வரும். இதை டி வச்சு பாவிச்சிங்கண்டா மாதிரி தான். டி வச்சு பாவிச்சிங்கன்னா என்ன எழுதிங்க? டி இன்டு ஏ பிளஸ் டி இன்டு ஏ சமன் ஏ QA. அப்ப டி வந்து என்ன எழுதுவீங்க? QA எங்கில் 10 எழுதுவீங்க. உங்களுக்கு தெரியும் இ சமன் டி எங்கில் எப்சிலோன். அப்ப என்ன வரும்? QA எங்கில் 2 எப்சிலோன். சரிதான்.
அடுத்து அதான் அஞ்சு செஞ்சு காட்டுவாங்க. அடுத்த எலக்ட்ரிக்கல் பொட்டன்சியல் கணக்கு செஞ்சு இதுதான் சரி சரியா பிடிக்கும். இதுல இருந்து இப்படித்தான் போகும். இந்த பரப்பு வேற பரப்பு இப்படி இருக்கும். இதுல பரப்பு இதுல பரப்பு இப்படி இருக்கும். இது பண்ணிடுறேன். இன்னொரு இருக்கு நம்ம